ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஐக்கூவோட 12 அண்ட் 12 ப்ரோ பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க சைனாவில். இந்த ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது இன்றைக்கி 31ஆம் தேதியா, அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா மிடில் இல்லை லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா குளோபலில் லான்ச் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தரப்புலேருந்து மேக்புக் ப்ரோ, அப்புறம் மேக், இந்த M1 சிப் இருந்துச்சு, அப்புறம் M2 கொண்டு வந்தாங்க. இப்போ M3 சிப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. M1 விட இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50% ஃபாஸ்டராக இருக்கும். அப்புறம் இன்டெல் ப்ராசர் 12 கோர் ப்ராசரை விடையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 30% ஃபாஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போது தான் 1.4 லட்சம், 1.5 லட்சம், 2.5 லட்சம். டிபி ஸ்டோரேஜ் கணக்கு பார்த்தீங்கன்னா அது லட்சத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டே போகுது. ஸோ அது யாராச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம வீடியோ பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அதை சிம்பிளாக அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? இப்போ ஐக்கூவோட 12 ப்ரோவும் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க. நேற்று தான் பார்த்தீங்கன்னா OnePlusோட 12R ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி சொன்னேன். கேமராலாம் பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. உண்மையிலேயே ஒர்த்து. நம்ம 11R கம்பேர் பண்ணோம், 12R பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அப்கிரேடாக பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு லான்ச்சஸ்னால் 50,000 வரும். தாராளமாக வாங்கிக்கலான்னு ஆல்ரெடி அந்த வீடியோ பார்க்காதவங்க நேற்று தான் வீடியோ போட்டிருப்போம். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஐக்கூ 12க்கும் ஐக்கூ 12 ப்ரோக்கும் பெரிய அளவில் வித்தியாசமே கிடையாது. அதில் கர்வ் டிஸ்பிளே இல்லை ஃப்ளாட் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு சில சேஞ்சஸ் தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஆனால் சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் 12 ப்ரோவை பற்றி சொல்லிடுறேன். ஐக்கூ 12 ப்ரோவில் டிசைன் வைஸ் பார்க்கும்போது கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ்லாம் அந்த கேமரா மாடலில் சதுரமாகவும் இல்லாமல் ரவுண்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி எட்ஜஸை மட்டும் நல்லா கர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த ரெட் கலர்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. இதில் வந்து 2K ரெசல்யூஷன் கொண்ட சாம்சங்கோட E7 AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கர்வ் டிஸ்பிளே 144 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுது. 3000 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லெவலும் பார்த்தீங்கன்னா இதை அச்சீவ் பண்ணோம். HDR10+ கண்டென்ட் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கி தேதிக்கு டிஸ்பிளேல என்னென்னலாம் டாப்பாக பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. LTPO டெக்னாலஜி இருக்குது. அதாவது 1Hz to 144 Hz வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற அந்த டிஸ்பிளே செனீரியோக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிறோம். ஸோ டிஸ்பிளேல எல்லாமே தரமாக பண்ணியிருக்காங்க. கர்வ் டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பின்னாடி கேமரா எல்லாரும் எதிர்பார்க்குறது 3 கேமரா. இதில் வந்து பிரைமரி 50 மெகாபிக்சல் சோனியோட சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன இதுன்றது நம்மளுக்கு இன்னும் தெரிய வரல. ஆனால் வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அல்ட்ரா வைடுக்கும் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல்ன்றது யூஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. அடுத்தபடியாக இன்னொன்று 64 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3Xக்கான டெலிஃபோட்டோ லென்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது பெரிஸ்கோப்பி லென்ஸாகவும் ரியாக்ட் பண்ணும். 100x வந்து பார்த்திங்கன்னா ஜூமில் போய் நம்மளால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். சாம்சங் கேலக்ஸி S சீரிஸ் அது மாதிரி இதுவும். ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு உருப்படியான ஒரு லென்ஸ்னே சொல்லலாம். ப்ரைமரியிலேருந்தே 2x ஜூம் போகும். அதுக்கப்புறம் டெடிக்கேட்டடாக ஒரு 3x வேறு கொடுத்துருக்காங்க டெலிஃபோட்டோ லென்ஸ். குவாலிட்டி லாஸ் இல்லாமல் நம்ம போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது அந்த பேக்ரவுண்ட் பிளரிங் நல்லாயிருக்கும். அது போக நம்ம 100x வந்து சும்மா பசங்கக்கிட்ட கெத்து காட்டுறக்காண்டி ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான கேமரான்றது கொடுத்துருக்காங்க. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸ் Snapdragon 8 Gen 3 ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசர் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பேட்ரி இங்கே தான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. 5100 mAh தான் பேட்ரி கொடுத்துருக்கானுங்க. 120 வாட்ஸ் சார்ஜர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. LPDDR உங்களுக்கு 5x ரேமு, UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்துக்கு 5.3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டூயல் ஸ்பீக்கரு, IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு ஐக்கூ 12ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்கிட்ட வந்து கர்வ் டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் சாம்சங்கோட E7 AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருப்பாங்க சொன்னேன். இதில் வந்து சாம்சங் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளே, ஆனால் அதுவும் AMOLED டிஸ்பிளே தான். 144 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் சப்போர்ட் பண்ணுது. அங்கே சாம்சங்கோட டிஸ்பிளே இங்கிட்ட AMOLEDன்றது மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட்டான டிஸ்பிளேன்றது இருக்குது. மற்றபடி அதே Snapdragon 8 Gen 3 தான். இதுலேயுமே 3 கேமரா செட்டப்பும் ஒரே தான். 50, 50, 64 டெலிஃபோட்டோ லென்ஸோட கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு 16 மெகாபிக்சல், 5000 mAh பேட்டரி. அதே மாதிரி அந்த சேம் தான், எல்லாமே டிட்டோ சேம் தான். அந்த டிஸ்பிளேல மட்டும்தான் மாற்றங்கள் இருக்குது. அது என்ன ஏதுன்றது கூடிய சீக்கிரம் விலாவரியாக பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் இந்தியாவுக்கு லான்ச் ஆச்சுன்னா 50,000 மேலே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஐக்கூ பிராண்டை கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படின்றத மட்டும் கமெண்ட் சொல்லுங்கள். சில பேர் ஐக்கூவில் என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா, அப்டேட் லேட் ஆகுது, கொஞ்சம் பக் இருக்குது, எனக்கு வந்து அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் பிடிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆல்ரெடி ரொம்ப காலமாக ஐக்கூ யூஸ் பண்ணுறவங்க எனக்கு செட் ஆகிடுச்சு. ஏன்னா விவோட சப் பிராண்டு தானே இது. அப்படின்றப்ப யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் பெரிய லெவலில் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னோட கருத்து அப்படி தான்.
ஐக்கூவை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி OnePlus எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் ஐக்கூ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் அவனுமே மார்க்கெட்டிங் டேர்மை யூஸ் பண்ணி நானும் ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் ஒரு 1,00,000 ஃபோனை இறக்குறேன்னு கொண்டு வந்து கங்கணம் கட்டிட்டு வந்தானா அதையும் நம்மளால் தடுக்க முடியாது. ஸோ அதனால் இப்போதைக்கு ஐக்கூ பண்ணுற ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்லேயும் நல்லா தான் போகுது. இஜெட் சீரிஸ் அதே மாதிரி நியோ சீரிஸும் நல்லா தான் போகுது. இப்போ லான்ச் பண்ணுற ப்ரோ சீரிஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெக் வைஸும் சரி, அவங்க லான்ச் பண்ணும்போது மற்ற பிராண்டோட வேல்யூ வந்து கம்மியாக வச்சு லான்ச் பண்ணும்போது சரி நல்லா தான் படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோமியோட ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் டிவைசஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விவோலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஏன்ற பார்ப்போம். இந்த மாதம் ஃபுல்லாக என்னன்னு தெரியல, எல்லாம் ஃப்ளாக்ஷிப் லெவல் 8 Gen 3யோட லான்ச் பண்ணுறாங்க. பட்ஜெட்டில் எதுவுமே பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் ஆகலை. அப்படி ஏதாவது நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் நான் அதை பண்ணுறேன். ஓகே நண்பா, தேங்க்யூ.